அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். பிகினர்ஸ் ஆகட்டும் நிறைய சேனல்ல அவர் ரிவ்யூ கொடுத்திருப்பாரு. அவரோட எல்லா பிரான்ச்சுக்குமே 4 ஸ்டார் ரேட்டிங் மாதிரி தான் இருந்தது எல்லாமே. இல்ல மொய் வைக்கலாம் தான் வந்திருக்கிறேன் நான் வச்சு. என்னடா இது மஞ்சள் கலர் அப்பளம் மாதிரி இது, போட்டி அப்பளம் இருக்கும்ல இந்த மாதிரி இருக்குது. அடுத்த கடை ஓப்பனுக்கு நம்மளை கூப்பிடுங்க கட் பண்றதுக்கு, நானும் வரேன். சும்மா போட வேண்டியதுதான். வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கோம். இந்த அரேபியன் கார்டன் நம்ம ஏன் வந்திருக்கோம்னா, இந்த ஓனரோட வீடியோ நான் நிறைய பார்த்திருக்கேன். பிகினர்ஸ் ஆகட்டும் நிறைய சேனல்ல அவர் ரிவ்யூ கொடுத்திருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்து வந்தாரு. ஒரு சின்ன சந்துல ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஒரு ஹோட்டலை வச்சு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி பயங்கரமா ஒரு சீ ஃபுட்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு பிரைஸ் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்காம இங்க கொஞ்சம் அஃபோர்டபுள் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும். பட் 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோல பார்த்தேன். அதே மாதிரி இப்போ அவரோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. கூகுள் ரிவ்யூ பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவரோட எல்லா பிரான்ச்சுக்குமே 4 ஸ்டார் ரேட்டிங் மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஸோ அப்படி வந்து அவர் ஒரு ஜாம்பவான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி நான் இந்த அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் எங்க நான் அதிகமா பார்ப்பேன்னா, இந்த ஹைவேஸ்ல போகும்போது நல்லா கடல் மாதிரி இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டும். போர்ட்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்கிற அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இது கிட்டனால சிட்டிக்குள்ள வந்திருக்கேன். இந்த சந்துல வரும்போதே இந்த ஸ்மெல் வந்து பயங்கரமா இருக்கு. ரோட்லயே அவ்வளவு ஸ்மெல் ஹெவியா இருக்கு. உள்ள வெறியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பேடு ப்ரொமோஷன்ல இல்ல, கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான். சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் இங்க வந்து ஒரே தடவை மட்டும் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். அதோட ஃபேமிலியோட அப்ப நான் வீடியோ எல்லாம் எடுக்கல, நிறைய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். இப்போ ஸ்டார்டர்ஸ்ல பட்டர் லாப்ஸ்டர். அதோட பிரைஸ் எவ்வளவு வருது? Price is small, 1000. 1000 ஸ்மால். இது வந்து ஃபிஷ் பார்பிக்யூ மாதிரி. ஓகே, இதுல எது நல்லா இருக்கும்? Barbecue full fish type. எவ்வளவு அது எவ்வளவு வரும்? அது small, medium, big. ஸ்மால் எவ்வளவு வரும்? 599. அப்ப அதான் பட்ஜெட். இது அது ஒன்று கொடுத்துருங்க. இப்போ சூப்ல வந்து நண்டு சூப் நல்லா இருக்கும். நண்டு சூப் அது ஒன்று கொடுத்துருங்க. 1/2. 1/2 எது நல்லா இருக்கும்? அந்த ப்ரான் ஸ்பெஷல் டைப் ஜம்பு பன் டைப். எவ்வளவு இது? 1000. ஓகே ஓகே. கொடுங்க. இல்ல மொய் வைக்கலாம் தான் வந்திருக்கிறேன் நான் வச்சு. இது என்னன்னா டைகர் பன் வாங்க நல்லா. டைகர் பண்ணி எவ்வளவு வருது? 600 வரும். சரி டைகர் பன் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெயின் டிஷ் என்ன போலாம்? மெயின் டிஷ் பிரியாணி தேவைன்னா ஃபுல் பீஸ் பிரியாணி இருக்கு, ஃபிஷ் டிக்கா பிரியாணி இருக்கு, ப்ரான் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு. எது பெஸ்ட் செல்லிங்? மோஸ்ட்லி ஃபிஷ் டிக்கா பிரியாணி, ஃபுல் பீஸ் பிரியாணி. ஃபிஷ் டிக்கா பிரியாணி அது எவ்வளவு வருது? அது 600 வரும். ஓகே, அது ஒன்று எடுத்துரும். உள்ள வந்தாச்சு, நம்ம ஆர்டரும் பண்ணிட்டோம். நீங்க பாத்துருவீங்க. அதை எப்பவுமே சீ ஃபுட்னாலே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அதை மாதிரி இவங்களும் வந்து ஓகே இவ்வளோ பெரிய பிரான்ச்சஸ்லாம் வச்சு கரெக்டான ப்ரைஸ் தான், சீ ஃபுட்டோட ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் வந்து இவங்க வேற லெவலில் இருக்குன்ற அவங்க ஓனர் தான் நிறைய சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நம்ம பெரிய ப்ரோ வந்து இர்ஃபான் ப்ரோ பண்ணியிருக்காரு நிறைய வீடியோ. கடை நிறைய திறப்பே அவர் தான் பண்ணார். ஸோ அவரும் நிறைய வீடியோ எடுத்தார். பட் நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறது சாப்பிட்டுட்டு. அதே மாதிரி இவ்வளோ டிஷ் சாப்பிட்றதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் எப்பவுமே பெரிய வீடியோ ஏற்றனா ஒரு 2000 ரூபாய் 2500 தான் நம்ம வந்து முடிக்கலாம்னு நினைப்போம். அதனால தான் அவர்கிட்ட ஒரு ப்ரைஸை கேட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ ஓவராலாக அவர் சொன்ன ப்ரைஸ் படி பார்த்தோன்னா 2500 இப்பயே ஆயிருக்கு. ஓகே, அதில் வேற நண்டுலாம் சொன்னார். அது சாப்பிட்றதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு சூப் வந்துருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். டிசம்பர் மாதம்னாலே சென்னையில் நம்மளை குழுன்னு வச்சுன்னு இருப்பாங்க. அந்த ஒரு கிளைமேட்டுக்கு நண்டு சூப்புன்றது பயங்கரமான ஒரு காம்பினேஷன். நம்மளுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1/2 வாங்கினோம். 185 இது சூப்பு. எல்லா ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் தான் சொன்னானா இல்லையான்னு தெரில. கடைசியாக பில் வந்தால் தெரியும் அது டேக்ஸ் எல்லாம் ப்ரைஸாக டேக்ஸோட ப்ரைஸானு. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைல்ல. ஓகே, நல்லா இருக்கு. நான் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்போட சாப்பிட்டேன். மேபி நண்டு சூப் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் லெவலாக இருக்குது. ஒரு மாதிரியே செட்டில்டாக இருக்குது. இது நான் 5க்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா ஒரு 3.3 கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது. என்னடா இது மஞ்சள் கலர் அப்பளம் மாதிரி இருக்குது, போட்டி அப்பளம் இருக்கும்ல இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்டன் ஸ்பீட். இதோட ப்ரைஸ் 499. உங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ள ஃபுட்டு எப்படி வச்சுருக்காங்க. வச்சுட்டு மாதிரி அப்பளம் மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பயங்கரமாக பெருதா மைனஸ் கொடுத்துருக்காங்க. டிப் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா இருக்குடா. ஐயோ, இப்போ ப்ளைனாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கு.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகம், 499. பட் டேஸ்ட் சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தலைவனுக்கு ரேட்டிங் சொல்லிடலாம். குவான்டிட்டி சூப்பராக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 499 கொஞ்சம் அதிகம், ரொம்பவே அதிகம். ஸோ அதை கன்சிடர் பண்ணால் ஒரு 3.5 தரலாம். குட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான். இவங்ககிட்ட கோல்டன் ப்ரான்லாம் இருக்குது. அதோட பட்ஜெட்டில் நம்ம செட் ஆகாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா 599. இங்கே பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வருது. இது 4 பீஸுக்கு வந்து நல்லா வாட்டமாக பெரிய பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெட் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ இதோட டேஸ்ட் பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து ப்ளைனாக சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த லெமனை யூஸ் பண்ணி விட்டு ஆனியன் க்ரீன் சட்னியோட சாப்பிடலாம். தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இந்த மேனேஜர் வேறு பக்கத்துலேயே நான் பார்த்துனே இருக்கிறாரு. நம்மளால் ஃப்ரீயாக பேசவே முடியல. சாப்பிட 1 by 1 வந்துன்னே இருக்கு. நான் ஸ்குவிட் சாப்பிட்டேன்ல, கோல்டன் ஸ்குவிட், அதோட இது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கு. பட் அது சூப்பராக இருந்துச்சு. ஸ்குவிட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப உடன்பாடு இல்லை. ஏன்னா 4 பீஸ் தான் கொடுத்தாங்க. ட்ராகன் ப்ரான் வந்து நம்ம நேச்சுரலாகவே கடையில் போய் வாங்கினாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான். டேஸ்ட்டு ஒன்றும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பேபி இது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. நம்மளுக்கு இது செட் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5க்கு ஒரு 3.2 தான் தருவோம். ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே ஓகே. நான் ஒரு 3.56 கூட கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிபிக்யூ ஃபுல் ஃபிஷ். இந்த ப்ரைஸ் வந்து 599. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ் பாருங்கள். இதுவே இருக்கும் பொழுது ஒரு 1/2 கிலோ. ஸோ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிபிக்குலாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இவ்வளோ சாப்பிட்டதுக்கு நம்ம ஹெவியாகவும் ஃபீல் ஆகாது. ஓகே, மீன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது உண்மையிலே. பாருங்க, மீன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வாயில் போட்டு பார்க்கலாம் ப்ளைனாக. பிபிக்யூவோட டேஸ்ட் எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, மேலே இருக்க அந்த ஸ்கின்ல இருக்க அந்த மசாலாவை நல்லா ஃபீல் ஆகுது. பட் உள்ள மீட்டில் வந்து அது இறங்கலை, லைட்டாக தான் இறங்கியிருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட நேம், ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரில. இப்போ நம்ம இந்த மைனஸ் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். லைட்டாக லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நானே சாப்பிட்றோம் போல இந்த ஃபிஷ்ஷை. நல்லா இருக்கு. ஃபிஷ்ஷை நம்ம ஆயிலில் வறுத்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி பிபிக்கு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மைனஸ் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப தப்பு. எனக்கு ஓகே, பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இதோட குவான்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான பல்க் குவான்டிட்டி தான். இவனை பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். அவன் கடலில் ஜாலியாக சுற்றிருந்தான், இப்போ வயிற்றில் ஜாலியாக சுற்ற போகிறான். இன்றைக்கி வெறியாக இருக்கேன். இன்றைக்கி ஸ்குவிட்டு நான் சாப்பிட்ட ஸ்குவிட்டு எப்படி நல்லா ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் நல்லா ஃபீல் ஆயிருக்கு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம், இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொடுத்த ப்ரைஸுக்கு டேஸ்ட்டில் எதுவும் குறைக்காமல் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. மைனஸ் தான் தொட்டு சாப்பிடாதீங்க, அதுக்கு நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்டாலே செம்மையாக இருக்குது. ஓகே, இது நான் வந்து 5க்கு 3.6 தரேன். ஏன்னா மீட்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது ஓகே. அந்த ஒரு பர்பஸ்க்காக 3.6. சாப்பிட்றதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பேசவே முடியல. அவ்வளோ ஒரு வெறி வந்திருக்கு இந்த சீ ஃபுட்டில். இன்னும் நிறைய சாப்பிட்லாம். இவங்களை சாப்பிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஹெவியாக ஃபீல் ஆகலை. இன்னும் ஒரு 4-5 ஐட்டம் சாப்பிட்லாம். பட் காஸ்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுது, அதுதான் பிரச்சனை. சீ ஃபுட்டில் சின்ன சின்ன கடையே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் பெரிய கடை, ஓரளவுக்கு ஓகே தான். இது 5 ஸ்டாரில் விற்றாங்கன்னா இது வந்து 2000-3000 விற்பாங்க. இல்லை ஓகே, என்னைக்காக ஒரு நாள் ஒரு நல்ல ட்ரீட் யாருன்னா மாட்டினாங்கன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஐட்டத்தோட வரேன். ஆக்சுவலாக இது வந்து கொடுவா மீனா. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோடனே கேட்டேன். கொடுவா மீன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பாருங்கள், ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருக்குது. முடிச்சு விட்டேன். ஃபைனலாக நம்ம வந்து ஃபிஷ் டிக்கா பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 599. இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம். ஸோ வஞ்சரம் 3 பீஸ் வச்சுருக்காங்க. 1, 2, 3. பிரியாணி வந்து இந்த பிளேட்டில் ஒரு 200-300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியாணி லெவல் கம்மியாக தான் இருக்குது. அன்லிமிட்டட் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக ப்ளைனாக பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். பா, டிஃப்ரெண்ட்டாக வர பிரியாணி. ரைஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக போட்டு கரெக்டாக குக் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த வஞ்சரத்தை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பா, குழந்தை பேர் எப்படி வராமல் இருக்கு. அல்வா ஃபஸ்ட்டு வஞ்சரத்தை தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம். டிக்கா ஃபிஷ் டிக்காவில் வஞ்சரம் வறுத்தா ஒன்றும் செம்மையாக இருக்கும். டிக்கா டேஸ்ட்டு பக்கமாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ஃபுல்லாக மீடு தான், போனே இல்லை. உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது. நல்லா இருந்ததுனால நான் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பேன். வெளியே எடுக்கிறதே மறந்துடுவேன். இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், எதுவுமே ஹெவியாக ஃபீல் ஆகலை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த ஸ்குவிட் இருக்குல்ல, கோல்டன் ஸ்குவிட், அது மட்டும் தான் பிளேட் நிறைய இருந்துச்சு. ப்ரான் 4 தான் இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு.
பிரியாணி கொண்டியில் மீனில் கை வைக்கல, நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டு ஃபுல்லாக போன்லெஸ்ஸாக போட்டுருக்காங்க. அது உண்மையிலே கிரேட்டு. ரைஸ் மட்டும் கொஞ்சம் அன்லிமிட்டட் இல்லை ஒரு தடவை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை ரைஸோட குவான்டிட்டி ஒரு 500 கிராம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண நல்லா இருக்கும். நான் வெயிட் செக் பண்ண முடியல, பட் இது பிளேட்டோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக ஒரு 6-7 பைட்லேயே முடிச்சிடலாம். இதை அப்படிதான் இருக்குது. ஓகே, ரேட்டிங் சொல்லும் நேரம் வந்திருக்கு. டேஸ்ட்டு பக்கா, குவாலிட்டி பக்கா, குவான்டிட்டி கம்மி, ப்ரைஸ் அதிகம். பட் ப்ரைஸ் கூட நம்ம அதிகம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, ப்ரைஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி ரைஸ் மட்டும் தான் எனக்கு குறையா தோணுது தவிர ப்ரைஸ் சொன்னது சாரி. ஏன்னா வஞ்சரம் இவ்வளோ பெரிய வஞ்சரம் ஃபுல் மீட்டாக 3 பீஸ் வச்சிருக்காங்க. 599 ஓகே, ஒரு 400 வச்சிருக்கலாம்ல, 450 வச்சிருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு 3.6 சொல்ல தோணுச்சு. ரைஸ் உண்மை நல்லா நிறைய போட்டு கொடுத்தாங்கன்னா உண்மை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஓனர் நிறைய வீடியோ பார்ப்பீங்க. நாங்கள் ஒரு சின்ன யூடியூபர் தான், எங்களோட ரெக்வஸ்ட் இது. ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ட இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ரான் மட்டும் தான் கொடுத்த ப்ரைஸுக்கு ஐயோ ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு தோணுச்சு. அது கூட பேசுறதுக்கு தயங்கி தான் பேசுகிறேன். ஏன்னா அவங்க மேனேஜர் கூட நின்று சார் பாருங்க சார், பார்த்து பேசுங்க சார்ன்றாரு. மிச்சது எல்லாமே ஓகே. சீ ஃபுட்டோட ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு பெரிய கடைக்கு கொடுத்த ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட்டில் நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, அடுத்த கடை ஓப்பனுக்கு நம்மளை கூப்பிடுங்க கட் பண்ணுறதுக்கு, நானும் வரேன். சும்மா போட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஃபலூடாவோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா, பில்லு வெறியாக வந்துச்சு. ஃபலூடா வந்துச்சு, குடலாம் வச்சுக்கிறாங்க. வெளியே மழை பெய்யுது, நம்மளுக்கே குடம் இல்லை, உனக்கு எதுக்கு? போ 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 நல்லா சொல்லி வச்சுக்கிறானுப்பா. சில ப்ரைஸ் 220. அப்பளம்லாம் இருக்குது. வேஃபல்ஸ் தானே இது. இதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்வீட்டோட நம்மளுக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குதா. எப்பவுமே சுகர் கண்டென்ட்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் கூட இந்த ஆப்பிள்லாம் சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கு. பா, கீழே ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் போட்டுருவாண்டா, பயங்கரமாக இருக்குடா. ஃபலூடா வந்து நீங்கள் சொன்ன ப்ரைஸ் மாதிரி 220னா உண்மையிலே கன்ஃபார்ம் இதுக்கு வந்து 5K 3.9 ரேட்டிங்கே கொடுக்கலாம். ஓகேவா, டேஸ்ட்லேயும் குறை வைக்கல, குவான்டிட்டிலையும் குறை வைக்கல, குவாலிட்டிலையும் குறை வைக்கல, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இருங்க, பில்லு வந்துச்சு, பில்லை காட்டுறேன். அதுக்கு மேலே போயிட்டு போய்க்கிறேன். நீ சொன்ன மாதிரி 2873 ரூபா வந்துக்கிறேன். நம்ம பட்ஜெட்டோட அதிகமாக போச்சுடா. நம்ம பட்ஜெட் 2000 ரூபாயிலேருந்து 2500 வரலான்னு நினச்சேன் அந்த பட்ஜெட்டு. சொன்ன மாதிரியே அது ஃபலூடா வந்து 255 ரூபாடா ஃபலூடா. அவங்க சொன்னது 220 தான் சொன்னாங்க. பட் பில் 255 வந்துருக்கு. அதனால தான் நான் அப்படியே 4 ரேட்டிங் கொடுக்கல, சார் 3.9 தான் கொடுத்தேன். ஓகேவா, மிச்சது எல்லாமே நம்ம சொன்ன ப்ரைஸ் தான். ஸோ டேக்ஸ்லாம் சேர்த்து 2873. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாச்சு. ஏன்னா அவங்க மேனேஜர் கூட வந்து ஒத்து பார்த்துனே இருந்தார். சார் பார்த்து பேசுங்க சார் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கே கொஞ்சம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஓவராலாக இந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எங்கே நெக்ஸ்ட் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. சாப்பிட்டு பே பண்ணிவிட்டு பில்லோட ஜிபேயோட ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு உண்மையான ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். ஃபலூடா செம்மையாக இருக்குது.